ரொம்ப வருஷமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையலையே, அப்போ நம்மளோட சேனலில் பாருங்கள். இலவசமான வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. பெயர் கவிப்பிரியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மதம். இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மீன் வளர்ப்பு பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. சொந்த நிலத்திலே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 3 வீடு இருக்குதுங்க. அதில் ஒரு வீடு இவங்க இருக்காங்க, 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க, கடை 1 வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதில் ஒரு கடையில் வந்து இவங்க மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து லாரி டிரைவருங்க. அவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க இந்த மீன் வளர்ப்பு பண்ணையை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அம்மா அப்பான்னு யாருமே இல்லைங்க. இவங்க லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கணவரோட வீடு நிலத்தை வச்சு தாங்க இவங்க இப்போ வாழ்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி வசதி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. தன்னுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். திருமணம் ஆகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க அப்பளம் தயாரித்தல் வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. சொந்தமாகவே தயாரிச்சிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா அரியலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாடி வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 3 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் வரன் வந்து சரி வர அமையிறங்க. கருத்து வேறுபாடு பிரச்சனையினால இவங்க பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்கள படிக்க வச்சுட்டு இவங்களோட தாங்க இருக்காங்க. இவங்க இப்போ அப்பா அம்மா வீட்டில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு நல்ல குணமாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலில் அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.